இதில் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, ஒரு முருக பக்தராகவே நான் உங்ககிட்ட கேட்குறேன் நான். என்ன அப்படின்னா, நம்ம முருகனுக்காக தான் கோவில் எழுப்புறோம், முருகனுக்காக தான் நம்ம வந்து விரதம் இருக்கோம், எல்லாமே முருகனுக்காக தான் பண்ணுறோம். ஏன் அவரை நினச்சி பண்ணும்போது ஏன் அவ்வளவு சோதனைகள் அவர் கொடுக்கணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கலாம்ல? கிடையாது. கலியுகத்துக்கான தெய்வமே முருகர் தான். நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன், நீங்கள் 10 நாள் ஜாலியாக முருகரை பார்க்க போங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. போவீங்க, முருகரை பார்ப்பீங்க, விபூதி வாங்கிட்டு வச்சுருவீங்க. இன்றைக்கி போய் நான் முருகப்பெருமானுக்கு ஒரு ராஜாலங்கன் ட்ரெஸ்ஸு சாத்துறேன், ஒரு மாலை சாத்துறேன், ஒரு வஸ்திரம் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் நினச்ச நாள்லேருந்து அந்த வஸ்திரத்தையோ இல்லை அந்த பொருளையோ நீங்கள் முருகப்பெருமானை சேர்க்குற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சோதனை, அவ்வளோ டென்ஷன் வந்திருக்கும். கடைசி வரைக்கும் முடியாமல் போனவங்களாம் இருக்காங்க. இது இந்த காணொலி பார்க்குற நீங்கள் முருக பக்தர்கள் கூட நீங்கள் அனுபவத்தை இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் செய்யணும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா உங்களோட ஊழ்வினை கர்மனை மாறுறப்போ நீங்கள் எப்பயுமே அந்த இயற்கையை விடாதுங்கம்மா. நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் 95% பேருக்கு வந்து விதி வேலை செய்யும். 5% பேர் தான் நம்ம ஞானியாகவும் மகானவருக்கு. இப்போ பட்டினத்தார், திருமூலர் ஐயா, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார். இப்போ கிருபானந்த வாரியார்கள்லாம் வந்து அவர் எப்படி இறப்பு கேட்டாரோ அதே மாதிரி தான் கிடச்சிது. பாம்பன் சாமிகள் ஐயாவுக்கு வந்து முருகப்பெருமான், நீங்கள் இந்த பாம்பன் சாமிகள் ஐயா வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம உணரணும். நீங்கள் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருக்கீங்க, முருகப்பெருமான் நீங்கள் பார்க்கல அப்படின்னா முருகர் உங்களை தேடி வர வைப்பார். தான் பக்தன் ஏன் வரலன்னு முருகர் நினைப்பார். இது உண்மை. நீங்கள் அப்போ முருகருக்கு இந்த விஷயத்தை செய்கிறீங்கனாலே உங்களுக்கு ஊழ்வினை கருமனை மாறப்போகுது அப்படின்றப்போ எப்படி விதி விடும்? அதனால தான் அந்த டென்ஷன் வராது. நீங்கள் போகிற இடத்துலலாம் இப்போ வந்து நிறைய அருணகிரிநாதரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அருணகிரிநாதர் பற்றி இப்போ நிறைய பேர் அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, உங்கள் பக்தர்களுமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன உங்களுக்கு மெடிடேஷன் தியானத்தில் வந்ததா? முருகர் ஆராய்ச்சி நான் தொடங்கினதுக்கப்புறம் இந்த முருகர் ஆராய்ச்சி இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு சில விஷயங்கள் உணர்கிறோம். அந்த உணரத்துக்கு முருகப்பெருமானே ஒருத்தர் அவரோட பிறவியோ அப்படின்லாம் அவரோட ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை முருக சக்தியில் ஒரு அங்கம் சொல்ல அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு இடத்துல முருகர் இருப்பார், முருகர் இடத்துல அருணகிரிநாதர் இருப்பார். அருணகிரிநாதரை தேடிய பையனை ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதில் அருணகிரிநாதர் வந்து எங்கே பிறந்தான்னு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு காணொலி நான் எடுத்து வச்சுக்கிட்டு அருணகிரிநாதரை தேடி போனால் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க. அள்ளி கொடுத்துருக்காரு அவருக்கு. அப்போது அவர் சொன்ன இந்த எல்லா திருப்புகளையும் கந்தர் அனுபவத்திலையும் அவர் எத்தனை பாட்டு கொடுத்துருக்கோ அது எல்லா பாட்டையுமே இவர் நினச்சி இவர் வந்து உருவாக்கலை. முருகப்பெருமான் கலியுகத்தில் தன் பக்தர்களுக்கு வரக்கூடாத சோதனைகள்லாம் வரும். அந்த சோதனைகள்லாம் வரப்போ இந்த பாடலை படித்து பயன்பெறுங்க முருகரே கொடுத்தவர் தான் அருணகிரிநாதர் பெருமான். அந்த பாடல் எல்லாமே